சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக அமைத்து நடத்தி 18வது ஆண்டு புனித யாத்திரை விழா என்கிற அளவிலே வந்து நிறைவு பெறக்கூடிய இந்த புதுவை மாநில ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் நடத்தும் இந்த புனித யாத்திரை பாத யாத்திரை விழாவினுடைய தலைவர் திரு இளங்கோ அவர்களே, உபதலைவர் திரு ராமமூர்த்தி அவர்களே, காதிபோர்டு சுப்பிரமணியம் அவர்களே, கௌரவ தலைவர் திரு பக்தவச்சலம் அவர்களே, கோவில் நிர்வாகிகளே, கோவில் கைங்கரியார்த்திகளே, இங்கு அமர்ந்துள்ள திருமால் அன்பர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். கடந்த பல ஆண்டுகளாக நான் நரசிங்க பெருமாள் பற்றி இங்கே பேசி வருகிறேன். தொடர்ந்து வருபவர்களுக்கு தெரியும், நரசிங்க பெருமாள் மகிமையை பேசி முடியாது என்று பல வியாக்கியானங்களிலே பலரும் சொல்லுகிறார்கள். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்பில் பேசினேன். இன்று பேயாழ்வார் நரசிங்க பெருமாளை பற்றி எழுதின சில பாசுரங்களை வைத்து ஏதோ சில கருத்துக்களை பரிமாறலாம் என்று வந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருக்கோவிலூரில் இன்றைக்கி இந்த விழாவுக்கு தலைமை தாங்கின ஜிஆர் சுவாமிகளுடைய முதல் ஆழ்வார்கள் மூவர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 ஆழ்வார்களும் ஒருவரை ஒருவர் பரிச்சயம் இல்லாதவர்கள், ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. இவர்களை சந்திக்க வைக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஒரு திட்டம் தீட்டினான். திருக்கோவிலூரிலே இந்த மூவரும் ஏக காலத்திலே வந்து சேரும்போது ஒரு மழை இடி ஒன்று பண்ணினான். இந்த மழைக்காக ஒதுங்குவதற்கென்று இந்த 3 ஆழ்வார்களும் ஒரே குடிசையிலே ஒதுங்கினார்கள். அந்த குடிசை ஒரு முனிவருடையது, மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம். அந்த மூவரும் மழைக்காக ஒதுங்கினார்கள். இருள், இவர் முகம் அவருக்கு தெரியாது, அவர் முகம் இவருக்கு தெரியாது. பெருமாளுக்கு என்ன வருத்தம்னா, பரஸ்பரம் ஒரே நோக்கம் உள்ள 3 மகான்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பரிச்சயம் இல்லை என்றால் அது எனக்கு வருத்தமாக இருக்கே என்று நினைச்சு அவர் என்ன பண்ணார், இவங்களை பேச வைக்கணும், இவங்க போக்கில் விட்டால் அவங்க பேச மாட்டாங்க என்று ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணார். என்ன நெருக்கடியை உண்டு பண்ணார்னா, இவர் 4வது ஆளாக அந்த கேப்பில் புகுந்தார். அங்கே 3 பேர் தான் நிற்க முடியும். 4வது ஆளாக திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் நெருக்கவே அந்த 3 ஆழ்வார்களும் யாரப்பா இது, நாங்களே நிற்கிறதுக்கு இடமில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது யார் 4வது ஆள், யார்யா, பக்கத்து வீட்டுக்கு போங்கய்யா, இந்த ஒரு வீடு தான் கிடைச்சதா உங்களுக்குன்னு பதில் இல்லை. அப்போது இந்த 3 ஆழ்வாரும் விளக்கு ஏற்றி பார்த்தாங்களாம். நாம் இருந்தால் தீப்பெட்டி குச்சியில் விளக்கு ஏற்றிருப்போம், டார்ச் லைட்டில் விளக்கு ஏற்றிருப்போம். இவர்கள் ஞானிகள், மகான்கள். எனவே ஒருத்தர் அன்பே விளக்காய் பக்தியினால் விளக்கு ஏற்றினாரா, ஒருத்தர் இந்த உலகத்தையே விளக்காக்கி கடலையே நெய்யாக்கி விளக்கு ஏற்றினாராம். இந்த 2 பேர் ஏற்றின விளக்கு வெளிச்சத்தில் 3வது ஆளுக்கு வந்திருக்கிறது பெருமாள்னு தெரிஞ்சு போச்சான். உடனே வந்து பெருமாளை பார்த்து, சுவாமி தாங்கள் இங்கு வர நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம் அப்படின்னா, நீங்கள் பாக்கியம் செய்தீங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். நீங்கள் 3 பேருமே என் குரூப்பு, என் கூட்டம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் இருக்கிறீங்களே, அதுக்காக நீங்கள் பரஸ்பரம் பேச வேண்டும் என்பதற்காக நான் இதை உண்டு பண்ணினேன் என்று சொன்னார். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், என்ன அவர் பொய்கையிலே பிறந்தவர். அடுத்தது பூதத்து ஆழ்வார், அடுத்தது பேய் ஆழ்வார். இவர்
இரவெல்லாம் பேய் மாதிரி கோவில் கோவிலாக அலைவாராம். அதனால் இவருக்கு பேயாழ்வார் என்று பெயர் சொல்வார்கள். ஊர் மக்கள் அவருக்கு பேய் என்று பெயர் சூட்டினார்கள். இப்போ நீங்கள் என்ன பேயின்னு கூப்பிடுங்க, இல்லை நான் உங்களை பேயின்னு கூப்பிடுறேன், என்ன ஆகும்? இந்த சிங்கேரியில் சண்டை தான் முடியும். நீ யாரா என்ன பேய்ங்கிறதுக்குன்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் நான் ஆரம்பிப்பேன். ஆனால் அவருக்கு காதுபட இந்த செய்தி விழுந்தது, இவர் பேய் மாதிரி அலையிறதுனால இவர் பேய் ஆழ்வாருன்னா அவர் ஒத்துக்கிட்டார். என்னான்னு? ஆமாம், நான் பேய் தான். இது மகான்களுடைய இலக்கணம். எவனொருவன் தனக்கு வழங்கப்படும் ஏச்சுரைகளை இன்முகமாக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு கோபம் அடங்கி விட்டதுன்னு அர்த்தம். அவன் மகத்துவத்தை அடைகிறான். அந்த பேயாழ்வார் ஒரு 100 பாட்டு பாடினார். பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் 2 பேரும் ஆளுக்கு 100 பாட்டு பாடினாங்க. அது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி என்று பெயர் பெறும். பேயாழ்வார் பாடினது 3ஆம் திருவந்தாதி. இந்த 3ஆம் திருவந்தாதியிலே பகவானுடைய தச அவதாரங்களையும் அவர் அனுபவித்து பாடுகிறார். அதில் நரசிங்க பெருமாளை பற்றி அவர் பாடின சில பாடல்களை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல் பாட்டு பாருங்கள், 26வது பாட்டு. உங்கள் வீட்டில் 4000 திவ்ய பிரபந்தம் இருந்தால் வீட்டுக்கு போய் புரட்டி பாருங்கள். இருக்கணும். இவ்வளோ தூரம் பெருமாள் பக்தர்களாக இருந்து திருமண் காப்பு அணிந்து நடந்தே வந்திருக்கிறீங்க சிங்ககிரிக்கு. ஒரு 4000 திவ்ய பிரபந்த புஸ்தகம் வாங்கி வச்சுக்கோங்க. அதை படிங்க. அர்த்தம் புரியுதோ இல்லையோ மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு 100 பாசுரமாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாகணும். இப்போது சிறந்த என் சிந்தையும் செங்கண் அறவும் நிறைந்த சீர் நீள் கட்சியுள்ளும் உறைந்ததுவும் வேங்கடமும் வெகாவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தன்றுள்ளாயார். பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என் மனசில் நிறைஞ்சிருக்கார். ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கார். நீள்கட்சி காஞ்சிபுரத்தில் இருக்கார். வேங்கடம் திருப்பதியில் இருக்கார். வெகா காஞ்சிபுரத்திலே, வேளுக்கை பாடி திருவெகாவில் இருக்கார். அதுக்கு அடுத்தபோல் வேளுக்கை என்பது வேண்டியதை கொடுக்கிறவன் அர்த்தம். காமாசிகன் என்று பெயர். நரசிங்க பெருமாளாக இருக்கார். அதை பாடிங்கிறார். பாடின தங்குமிடம், கேம்ப்பு. இந்த இடங்களிலே அவர் தங்கி இருக்கிறார் அப்படின்றது. நரசிங்க பெருமாள் சிங்ககிரியில் இருக்கிறாரு, அகோபிலத்தில் இருக்கிறாரு, வேளுக்கையில் இருக்கிறாரு, இன்னும் பல அபிமான சேத்திரங்களில் இருக்கிறாரு. ஆனால் இவர் என் மனசில் இருக்கிறாரு. சிறந்த என் சிந்தைங்கிறார். நரசிங்க பெருமாளை எப்படிங்க மனசுக்குள்ளே வைக்க முடியும்? பயங்கரமான உருவம். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நரசிங்க பெருமாளுடைய எந்த கோவிலுமே நரசிங்க பெருமாளுடைய காலத்திலே உண்டானது அல்ல. ராமானுஜர் காலத்தில் ராமானுஜருக்கு கோவில்கள் உண்டாயின. 2 கோவில், 3வது கோவில் அவர் பரமபதிச்ச பிறகு. 3 கோவில்களும் ராமானுஜர் காலத்திலேயே உண்டானது. திருப்பதி சீனிவாச பெருமாள் சீனிவாசனாக பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே மூர்த்தியாக மாறிட்டார். அப்படி பல திவ்ய கஷேத்திரங்களிலே பெருமாள் தோன்றி அந்தந்த நிலையிலேயே விக்கிரகமாக மாறினார். ஆனால் நரசிங்க பெருமாள் மட்டும் எப்படின்னா, அந்த காலம் அவதார காலம் முடிஞ்ச பிறகு பின்னாலே சில பக்தர்களுடைய வேண்டுகோளுக்காக, சில அபிமானிகளுடைய ஆசைகளுக்காக கோவில் கொண்டார். இப்போ அகோபிலம் இருக்குது. அகோபிலம்னு ஏன் பேர் வந்தது? கருட ஆழ்வார் பெருமாளை நோக்கி தவம் பண்ணினார். உனக்கு என்னடா வேணும்னு கேட்டால், நீர் நரசிங்க பெருமாளாக இருந்தபோது இரணியனை எப்படி இழுத்து போட்டு வைத்த கிழிச்சிருங்கிறத மறுபடியும் நடத்தி காட்டணும், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் பயங்கரமான காட்சி. சரி என்று சொல்லி அங்கே அந்த ஒரு குகையிலே 9 நிலைகளாக நடத்தி காட்டினார். அவர் இரணியனை இழுத்து போட்டதும் வயிற்று கிழித்ததும் தேவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்போ சொன்னாங்களாம், அகோ பலம், அகோ பலம்னு சொன்னாங்களாம். என்ன பலம்டா, என்ன பலம் என்று. அப்போ அகோபலம் என்று பெயராயிற்று. அதுதான் பின்னால் அகோபிலம்னு பெயராக மாறிடுச்சுன்னு சொல்லுவாள். இதுவும் நரசிங்க பெருமாளுடைய அவதார காலத்தில் ஏற்பட்டது அல்ல.
அதே போல் இந்த கோவிலில் தலபுராணத்தில் படிக்கிறோம், வசிஷ்டர் போன்ற மகரிஷிகளுக்காக அவர் காட்சி கொடுத்தார். பின்னால் ஏற்பட்ட ஒரு மூர்த்தி தான். நரசிங்க பெருமாளுடைய கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர் அவதாரம் முடிஞ்ச பிறகு பின்னால் இவ ஏற்படுத்தினது. அது ஏன் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், பெருமாளுடைய 10 அவதாரங்களிலே மிகவும் உக்கிரமான பயங்கரமான ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்து தெய்வங்களிலே பயங்கரமான தெய்வங்கள் யார் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டால் இந்த கிராமிய தெய்வங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. குட்டியாண்டி, மதுரை வீரன் அப்படின்னு இப்படிலாம் லிஸ்ட்டு போட்டு ஆரம்பித்து கடைசியில் வந்து ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், 108 நரசிங்க பெருமாள்னு முடிச்சார். உக்கிரம், பயங்கரமான உக்கிரம். இரணியன் நடந்தானா பூமி 2 ஆகுமா, அவ்வளவு வெயிட்டானவன், அவ்வளவு பலசாலி. அவனை கண்டாலே எல்லோரும் பயப்படுவாங்க. அவன் ஒருத்தன் போல்டாக ஒரு சட்டம் போட்டான், எல்லாரும் எனக்கு தான் கோவில் கட்டி என்ன தான் கடவுளாக கும்பிடணுன்ட்டான். அது நடந்தது, யாருமே எதிர்த்து பேசலை. இப்போ இன்றைக்கி ஒருத்தன் சொல்லிட முடியுமா? ஒரு அரசியல்வாதி யார் வேணாலும் வச்சுக்கோங்க, எல்லோரும் எனக்கு தான் கோவில் கட்டி கும்பிடணும்னு சொன்னால் போட சாட்டான்றான். அன்றைக்கி அவன் சொன்னான், நடந்துச்சு. அடுத்து என்ன சொன்னான்? வேறு எந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். வேறு கோயிலெலாம் இடிச்சு தள்ளு, என் கோயில் தான் இருக்கணும்னா. காரணம், அவன் பிரம்மா கிட்ட வாங்கின வரம், சிவபெருமான்கிட்ட வாங்கின வரம், அவனுடைய பாரம், உயரம் எல்லாம் அதீதமாக இருந்தது. அவனுக்கு இரவுலையும் சாவில்லை, பகல்லையும் சாவில்லை, வீட்டுக்குள்ளேயும் சாவில்லை, வெளியேயும் சாவில்லை, ஆயுதங்களாலேயும் சாவில்லை, தேவர்களாலேயும் சாவில்லை, மனிதர்களாலேயும் சாவில்லை. இப்படி ஏகப்பட்ட வரங்கள் வேறு வாங்கி வச்சுருந்தான். அவனுக்கு சாவே இல்லை. அவன் நம்மளெல்லாம் தீர்த்துட்டு இந்த பூமியில் அவன் ஒருத்தன் மட்டும் இருக்க போகிறான்னு எல்லோரும் நினச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் பெருமாள் அவன் வாங்கின வரங்களிலே பலவீனமான இடங்கள் எது என்று பார்த்து அவர் ஒரு அவதாரம் எடுத்து அவனை காலி பண்ணார். அது எதுக்காகனா, இரணியனுடைய கொடுமையினாலே தேவர்கள் கஷ்டப்பட்டாங்க, மனிதர்கள் கஷ்டப்பட்டாங்கிறதுனால இல்லை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்போவுமே பூமியில் கடவுள் வந்து தீயவர்களை உண்டு பண்ணுறாருன்னா அவர் வேணும்னு தான் உண்டு பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் பேய், பிசாசு, ராட்சசர்கள் இல்லை. கடவுள் ரொம்ப மனிதர்கள் மேலே உள்ள அன்பினாலே கெட்டவர்களை படைக்கிறார். அந்த கெட்டவர்கள் நல்லவர்களை உதைக்கிற போது நல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க? சாமியை கும்பிட்றாங்க, கோயிலுக்கு வராங்க. இந்த வருஷந்தோறும் இந்த பாத யாத்திரை ஏன் நடக்குதுடா அப்படின்னு சொன்னால், இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டால் ஒரு நல்ல பலன் கிடைக்குது. பாத யாத்திரைக்கு வரலைன்னு சொன்னால் வெள்ளாமல் போச்சு, கொடுத்த கடன் போச்சு, பிள்ளை குட்டிகளை சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே விவாகரத்து பிரச்சனை. அப்போ பிரச்சனை கொடுத்தா தான் மனுஷன் சரிபடுவான். அதுக்காக அன்பினாலே ஒரு அரக்கனை உண்டு பண்ணியிருந்தான் இரணியனை. இப்போ அந்த இரணியனை அழிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இல்லை, பிரகலாதன் என்ற ஒரு உத்தம பாகவதன், விஷ்ணு பக்தன், திருமாலன்பன் பக்தனை அவன் துன்புறுத்தினான். அவன் யார்? அவனுடைய சொந்த மகன். ஊர் பூரா அவன் சொன்னபடி கேட்டுச்சு, நீ தான் கடவுள், ஓம் ஸ்ரீ ஹிரண்யாய நமகன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அவன் மகன் சொல்ல மாட்டேன்டான். அவனுக்கு என்ன வைத்திருச்சல்னா, ஊர் உலகம் பூரா என்னை கடவுள்னு ஏற்றுக்குச்சு, நான் பெற்ற பிள்ளை என்னை கடவுள்னு சொல்ல மாட்டேங்குது. இவன் கடவுள்னு சொன்னால் அவனுக்கு தான் நல்லது. ஏண்டானா நான் செத்து போன பிறகு அடுத்த கடவுள் அவன் தானே. அதை சொல்லிட்டானா சொல்ல மாட்டேங்கிறான். ஏண்டா சொல்ல மாட்டேங்கிறேன்னா, இது வந்து உண்மை இல்லைப்பா, உண்மைக்கு புறம்பான விஷயத்தை நான் எப்படி சொல்கிறது. இப்போ அந்த இரணியன் பிரகலாதனுக்கு செய்த கொடுமைகளை எம்பெருமான் சகித்து கொள்ள முடியவில்லை. அதனாலே இந்த பிரகலாதனை காக்க வேண்டும், பிரகலாதனுக்கு இம்சைகள் வரக்கூடாது என்று நினைச்சு கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய எண்ணங்களை அவன் எப்படி நிறைவேற்றினான்னா, தூரத்திலிருந்தே, ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே பிரகலாதனுக்கு இரணியன் செய்யக்கூடிய கொடுமைகள்லாம் பலிக்காதபடி பண்ணிட்டான். மலையிலேருந்து தூக்கி போட்டான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை. கடலுக்குள்ளே கழுத்தில் கல்லை கட்டி போட்டான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை. நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டான், ஒன்றும் ஆகலை. விஷத்தை கொடுத்து பார்த்தான், ஒன்றும் ஆகலை. இப்படியெல்லாம் காப்பாற்ற முடியும் அவனால். ஆனால் கடைசியில் ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, பிரகலாதனுடைய உயிருக்கு ஆபத்து வந்தது என்பதை விட பிரகலாதனுக்கும் இரணியனுக்கும் ஏற்பட்ட ஒரு சர்ச்சை, யார் கடவுள். பிரகலாதன் சொல்கிறான், நீ கடவுள் இல்லைன்றான்.